ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கூடம். 2ஆம் வகுப்பு ஆ பிரிவில் யாரோ ஒரு மாணவன் மறந்துவிட்டு சென்ற டிஃபன் பாக்ஸில் சுற்றம் சூழ விருந்துண்டு மகிழ்கின்றன எறும்புகள். 8ஆம் வகுப்பு ஈ பிரிவின் அழிக்காத கரும்பலகையில் படம் வரைந்து பாகங்கள் குறிக்கப்பட்ட தன்னை திடீரென்று பார்த்து திகைக்கிறது வழி தவறி வந்த தவளை ஒன்று. கருவுறாத தாய்மையின் ஏக்கத்தோடு திங்கட்கிழமைக்காக காத்திருக்கும் பெருமையான வகுப்பறைகளுக்கு ஆறுதல் சொல்லியபடி அங்கும் இங்கும் ஓடுகிறது ஓர் அணில். விடுமுறையை முழுமையாக அனுபவிக்கும் விளையாட்டு மைதானத்தின் நிம்மதியை கெடுப்பது போல் பாலித்தீன் பை ஒன்றை கோல் போஸ்டில் உதைத்து தள்ளுகிறது காற்று. வழக்கமாக கேட்கும் கைத்தட்டல் சத்தம் எதுவும் கேட்காததால் வினோதமாக திரும்பி திரும்பி பார்க்கிறது மைதான மூலை மரத்தில் ஓய்வெடுக்கும் மரம் குத்தி ஒன்று. எங்கிருந்தோ வந்த ஒரு வண்ணத்து பூச்சி எதையோ தேடுவது போல் ஒவ்வொரு வகுப்பாக சுற்றி பார்க்கிறது. கரும்பலகையிலும் சுவரில் தொங்கும் வரைபடங்களிலும் வாரம் முழுவதும் நடந்த பாடங்களின் சுவடுகள், உலக வரலாறு, ஐன்ஸ்டீன் தத்துவம், அயல் மகரந்த சேர்க்கை, திருக்குறள், மனப்பாட பகுதி என ஒவ்வொன்றாக பார்த்து ஆசிரியர்களின் ஓய்வறைக்குள் அலுப்போடு நுழைகிறது. அங்கே சுஜாதா மிஸ்ஸின் ரோஸ் நிற குடையை பார்த்ததும் ஒரு வட்டம் போட்டு அதன் மீது சென்று அமர்கிறது குதூகலமாக.